வித்தியா கொலை வழக்கு நால்வரின் மரண தண்டனையையும் உறுதி செய்தது நீதிமன்றம். பதவி நிறைவடைந்த பின்னர் அனுர தண்டனை அனுபவிக்க நேரும் கம்மன்பில எச்சரிக்கை. சொகுசு பஸ் மோதி யாழில் இளைஞர் பலி. தமிழக அரசியலில் புதிய திருப்பம். ரயனி ஸ்டாலின் திடீர் சந்திப்பு. தாவைக்கவுடன் கைகோர்த்தது காங்கிரஸ், முறிந்தது திமுகவுடனான கூட்டணி. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ஓமிகா சாந்தகுமார். இதை தொடர்பான விரிவான செய்திகள். 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று மே மாதம் 6ஆம் தேதி உறுதி செய்தது. மூவரடங்கிய மேல் நீதிமன்ற தீர்ப்பாயத்தில் விதிக்கப்பட்ட மரண தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி பிரதிவாதிகள் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுக்களை நிராகரித்து நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியது. இருப்பினும் இந்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த மேலும் 2 பிரதிவாதிகளின் தண்டனையை நீக்குவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த மூவர் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி அல்லது அதனை அண்மித்த ஒரு நாளில் யாழ்ப்பாண புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 18 வயது சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் யாழ்ப்பாண மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2017ஆம் ஆண்டு இவ்வழக்கை விசாரித்த யாழ் மேல் நீதிமன்றம் 7 பிரதிவாதிகளை குற்றவாளிகளாக கண்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அந்த தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரி பிரதிவாதிகள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இம்மேல்முறையீட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற அவமதிப்பு செயல்களுக்காகவும் அதிகார துஷ்பிரயோகத்திற்காகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நிச்சயம் சட்டத்தின் முன் தண்டனையை அனுபவிக்க நேரிடும், இவ்வாறு மிக காட்டமாக எச்சரித்தார் பிவித்ரகல உரிமைய கட்சியினுடைய தலைவரும் சட்டத்திரடியுமான உதய கமன்பில. அத்துடன் ரங்க நிஷாந்த ராஜபக்சவின் மரணம் இயற்கையானது அல்ல, அது சந்தேகத்திற்கிடமான ஒன்று என்பதை தாம் சாட்சியங்களுடன் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். அவர் இன்று மே 6ஆம் தேதி கொழும்பிலுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற மக்கள் குரல் விசேட ஊடக சந்திப்பில் ரங்க நிஷாந்த ராஜபக்ஷ என்பவரது மரணம் மற்றும் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து மிக முக்கியமான தகவல்களை வெளியிட்டார். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி உயிரிழந்த அபேசிங்க ஆராய்ச்சியிலேயே ரங்க நிஷாந்த ராஜபக்ஷ என்பவரது மரணம் இயற்கையானது அல்ல என்றும் அது சந்தேகத்திற்கிடமான ஒன்று என்பதை தாம் சாட்சியங்களுடன் உறுதிப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். குறித்த மரணம் தொடர்பான விசாரணை நடந்த சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் 4 விசேட வைத்தியர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்தார். குறிப்பாக உயிரிழந்தவரின் மனைவி எந்தவித முறைப்பாடும் பதிவு செய்யவில்லை என போலீசார் கூறுவது தவறானது என்றும் இது தொடர்பான மேலதிக உண்மைகளை வெளிப்படுத்த எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு குளியாப்பேட்டை போலீஸ் நிலையங்களுக்கு சாட்சியங்களுடன் செல்ல வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் நீதித்துறை சுதந்திரம் குறித்து பேசிய அவர் ஜனாதிபதியின் அந்நிய செயற்பாடுகள் மற்றும் உரைகள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மே தின கூட்டத்தின் போது ஒரு வழக்கின் தீர்ப்பு மே மாதம் 25ஆம் தேதி தமக்கு சாதகமாக வரும் என ஜனாதிபதி பகிரங்கமாக அறிவித்தமையானது நீதிபதிகளுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக அழுத்தமாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு வழக்கின் தீர்ப்பை நீதிபதி அறிவிப்பதற்கு முன்னரே ஜனாதிபதி எவ்வாறு அறிய முடியும் என கேள்வி எழுப்பிய கம்மன்பில இது ஜனநாயகத்தின் தூணாக விளங்கும் நீதித்துறையின் கௌரவத்தை சீர்குலைக்கும் செயற்பாடு என தெரிவித்தார். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட விடுபாட்டுரிமை என்பது அவர் எத்தகைய தவறுகளை செய்தாலும் தப்பிப்பதற்கான ஒரு கவசமல்ல என்பதை சுட்டிக்காட்டிய அவர் பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் இந்த நீதிமன்ற அவமதிப்பு செயல்களுக்காகவும் அதிகார துஷ்பிரயோகத்திற்காகவும் ஜனாதிபதி நிச்சயம் சட்டத்தின் முன் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என தனது உரையில் மிக காட்டமாக எச்சரித்தார்.
சொகுசு பேருந்து மோட்டார் சைக்கிளை மோதியதில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மடத்தவெளி பகுதியில் இன்று 6ஆம் தேதி புதன்கிழமை இந்த விபத்து இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நகரின் தனியார் விடுதியொன்றின் பேருந்தே இவ்வாறு விபத்தை ஏற்படுத்தியது. விபத்தில் புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஸ்ரீராமன் நிதுசன் என்பவரே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை இன்று 6ஆம் தேதி நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சந்தித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் திமுக 59 தொகுதிகளில் மாத்திரமே வெற்றி பெற்று தோல்வியடைந்தது. இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மு க ஸ்டாலின் இல்லத்துக்கு இன்று நேரில் சென்ற ரஜினிகாந்த் அவரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல, இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என ரஜினிகாந்த் தெரிவித்தார். மேலும் முன்னதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக தலைவர் விஜய்க்கு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேகவுக்கு காங்கிரஸ் நிபந்தனையுடன் ஆதரவளிப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. எனினும் தனிப்பெரும்பான்மை இல்லாததால் சில கட்சிகளின் ஆதரவுடன் தாவேக ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருகிறது. தாவேகவுக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்க வேண்டும் என விஜய் தன்னிடம் கேட்டதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் கமிட்டியை முடிவு செய்யலாம் என குறிப்பிட்டார். இதனிடையே நேற்றைய தினம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பில் மேலும் தாவேகவுக்கு ஆதரவளிப்பது குறித்து முடிவு செய்ய சென்னையில் இன்று காலை தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் ஷோங்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேகவுக்கு காங்கிரஸ் ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் தேசிய தலைமை அறிக்கை வெளியிட்டது. மதவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தாவேகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளது. அதேபோல வரும் பாராளுமன்ற மற்றும் உள்ளூராட்சி தேர்தலிலும் தாவேக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என அறிவித்துள்ளது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டு காலமாக இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வருகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை, மேலூர், விளவங்கோடு, குளச்சல், கிள்ளியூர் ஆகிய 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வித்தியா கொலை வழக்கு, நால்வரின் மரண தண்டனையையும் உறுதி செய்தது நீதிமன்றம். பதவி நிறைவடைந்த பின்னர் அனுர தண்டனை அனுபவிக்க நேரும், கம்மன்பில எச்சரிக்கை. சொகுசு பஸ் மோதி யாழில் இளைஞர் பலி. தமிழக அரசியலில் புதிய திருப்பம், ரஜினி ஸ்டாலின் திடீர் சந்திப்பு. தாவேகவுடன் கைகோர்த்தது காங்கிரஸ், முறிந்தது திமுகவுடனான கூட்டணி. இத்துடன் யூரோப் தமிழில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.